Hello all, welcome to our channel TK Physics. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெரிஃபிகேஷன்னா என்ன, ரீஎவாலுவேஷன்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. யாரு வெரிஃபை பண்ணணும், யாரு ரீஎவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் முடியும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். வெரிஃபிகேஷன்ல என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக செக் பண்ணாங்களா, எதுவும் திருத்தாம விட்டுட்டாங்களா, அப்புறம் எந்த கொஸ்டினாவது அவங்க பேஜே பார்க்காம அதை கரெக்ஷன் பண்ணலையா அப்படிங்கிறது, அப்புறம் டோட்டல் மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் உள்ள திருத்தின 2.5 வந்துட்டு வெளியில போட்டிருக்காங்களா, 1.5 வெளியில போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்ற எல்லா ஸ்டேஜுமே பழைய பேப்பர் மெத்தடு, ஓகேவா? பட் இப்போ ஓஎஸ்எம்ல உள்ள என்ட்ரு ஆயிருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆயிடுச்சு. புதுசாக வேணா ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி என்னன்னா, எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்கா, ஏதாவது பேஜ் ஸ்கேன் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, இதெல்லாம் செக் பண்றது வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன்ல மார்க் மாறாது, செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது ரீஎவாலுவேஷன். இந்த ரீஎவாலுவேஷன்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் செலக்ட் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் வேர் யூ ஃபீல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 கொஸ்டின்ல எனக்கு 1 மார்க் தான் போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலா அதுக்கு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க அந்த பர்டிகுலர் கொஸ்டினை சூஸ் பண்ணணும். அந்த ஒரு கொஸ்டினுக்கு இந்த வருஷம் 25 ரூபா, 25 ருபீஸ். போன வருஷம் ஒரு கொஸ்டினுக்கு 100 ருபீஸ் இருந்தது, அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 100 ருபீஸ் பேப்பர் கட்டுறீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருந்தோம், இருந்தாலும் சில பேரண்ட்டுக்கு டவுட் இருக்கு. ஒரு 3 கொஸ்டின்ஸ் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த 100 பேசிக் அமௌண்ட்டு, அப்புறம் இந்த 3 × 25 75 ருபீஸ். ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ 175 ருபீஸ் பே பண்ணணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும், நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அவசியம் இல்லை. அடுத்தது, அந்த எக்ஸாமில் எனக்கு தப்பாக மார்க் போட்டாங்க, ரைட்டானதை தப்புன்னு போட்டு 0ன்னு போட்டாங்க அப்படின்னாலும் நம்ம அதை சொல்லலாம். ஸ்டெப் மார்க் சரியா கொடுக்கல அப்படின்னு, சரி இதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். இது போன வருஷம் முன்னாடி பழைய பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 இருக்கா, லாஸ்ட் இயர் எக்ஸாக்டா எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல கொஸ்டின் நம்பர் இருக்கும், அங்க 2 ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் அவார்டட் மார்க்ஸ் இருக்கும், அதுக்கு 1.5 கொடுத்துருக்காங்க பேப்பர்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்கு 2.5ன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், அவார்டட் மார்க்ஸ், தட் இஸ் அப்சர்வ்டு மார்க்னு இருக்கும். அடுத்தது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் மார்க் என்னன்னு இருக்கும். லாஸ்ட்ல ரிமார்க்ஸ்ன்னு இருக்கும். இந்த ரிமார்க்ஸ்ல நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம எதனால அதை கிளைம் பண்றோம் அப்படின்னு. அப்ப என்ன டைப் பண்ணணும்னா, நான் கான்செப்ட் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், கீழே உள்ள வார்த்தை தான் எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு அந்த ஸ்டெப் மார்க்கை சரியாக கொடுக்கல அப்படின்னு நாம அதை ஜஸ்டிஃபை பண்ணி இங்கே போடணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எடுத்து 1.5 தான் இருக்கா, இவங்க கேட்குற மாதிரி கீ படி கரெக்டுன்னா நமக்கு போட்டு இங்கே அலாட்டன்னு வந்துடும். ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த ஒரு மெத்தட், ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 25 ருபீஸ் பே பண்ணணும். இந்த வருஷம் போர்ட்டல் ஓப்பன் ஆன பிறகுதான் நமக்கு என்ன மாதிரி மெத்தட்ல இருக்கு, என்னென்ன பேராமீட்டர்ஸ்ல என்ன டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணுமா ரீஎவாலுவேஷன் பண்ணணுமான்னு கேட்டா, ரீசெண்டா நடந்த ஒரு அனெக்சர்ல ரெண்டையுமே சேர்த்தும் பண்ணலாம். போத் வெரிஃபிகேஷன் அண்ட் ரீஎவாலுவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இந்த வெரிஃபிகேஷன் ரீஎவாலுவேஷன்ங்கிற வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, போன வருஷம் 2 ஸ்டேஜா நடந்தது. ஃபர்ஸ்ட் போட்டோ காப்பி, அப்புறம் வெரிஃபிகேஷன், அப்புறம் ரீஎவாலுவேஷன் இப்படி இருந்தது. ஆனா இப்போ ஒரு ஸ்டேஜ் கட்டாயி நம்ம டைரக்டா வெரிஃபிகேஷன் பிளஸ் ரீஎவாலுவேஷன் போலாம். இந்த கிளாரிட்டி எல்லாமே இந்த வருஷம் போர்ட்டல் ஓபன் பண்ண பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனா நீங்க கிளைம் எடுக்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர், போட்ட மார்க், எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்க. இதுல நீங்க என்சிஆர்டில இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க, நான் அதுபடி கரெக்டா எழுதியிருக்கேன், கீழே கொடுத்தது எழுதி எனக்கு மார்க் மிஸ் ஆயிடுச்சு, இப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஒரு காலமா கீழே அடுத்த கொஸ்டின், கீழே அடுத்த பாக்ஸ் இருக்கு, இப்படி ஒரு கொஸ்டினா நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டே வரலாம். கிளியர்? தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.